魔界の空でピカまでも心はプラ笑って走ってちょっと変なパワーがバンプラプラスウェイでも夢を諦めくபேக் டு ஃபேஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப ட்ரெண்டிங் அப்டேட் எந்த ஒரு ட்ரிபிள் பண்ணிட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு மேலே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி கிளிக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள், ஜஸ்ட் ஒரே ஒரு கிளிக் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போ உங்கள் மொபைலில் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜெமினி ஏஐ அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. நான் சர்ச் பண்ணிக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி சர்ச் பண்ணிவிட்டு இதில் ஃபஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா கூகுள் ஜெமினி அப்படின்ற அந்த ஃபஸ்ட்டு வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் உள்ளே வந்துடுங்க. இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அங்கே தான் உங்கள் இமேஜ் வந்து ஆட் பண்ணணும் நம்ம. ஓகே, இப்போ ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கேலரியை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இமேஜ் எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராம்ப்ட் வந்து இதில் பேஸ்ட் பண்ணணும். இந்த ப்ராம்ப்ட் பார்த்தீங்கன்னா நான் டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் இதை. ஓகேவா, இமேஜ் ஜென்ரேட் பண்ணி தனியாக ஒரு ப்ராம்ப்ட் போட்டிருப்பேன், வீடியோ ஜென்ரேட் பண்ண ப்ராம்ப்ட் போட்டிருப்பேன். 2 ப்ராம்ப்ட் இருக்கும், கரெக்டாக நீங்கள் இப்போ காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, காப்பி பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அப்லோட் கொடுத்துருங்க. அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லோட் ஆகிட்டு இருக்கும். கொஞ்ச நேரம் லோட் ஆனதுக்கப்புறம் நம்மளோட இமேஜ் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து ரெடியாகி வந்துடும். ஓகேங்களா, அதை வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்மளோட இமேஜ் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து ரெடியாகி வந்துடுச்சு. இதை வந்து நீங்கள் அப்படியே சேவ் பண்ணிக்கோங்க. இது எப்படி ப்ரோ சேவ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து 3 ஆப்ஷன் இருக்கும். சேவ் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், ஷேர் பண்ணுறது, காப்பி பண்ணுறது இருக்கும். அதை கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, சேவ் பண்ணி நம்ம இமேஜ் வந்து கேலரியில் சேவ் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரே ஒரு இமேஜ் மட்டும் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் வேறு ஆங்கிளில் வந்து இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா தான் உங்களுக்கு நிறைய கிளிப் வந்து எடிட் பண்ண முடியும். உங்களுக்கு ஒரே ஒரு கிளிப்பு மட்டும் ஒரே ஒரு ஆங்கிளில் போகுதுன்னா நீங்கள் ஒரே ஒரு இமேஜ் மட்டும் ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. அதே உங்களுக்கு வேறு ஆங்கிளில் வேணும், வேறு நிறைய வீடியோ வேணும்னா ஒரு 2-3 இமேஜஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே வாங்க, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறது நம்ம பார்க்கலாமா. இப்போ மொபைலில் மறுபடியும் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ளோ ஏஐ நான் சர்ச் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி சர்ச் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு லிங்க் உள்ள வந்துடுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பிங்க் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, லோகோ பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் இருக்கும். அது கூகுள் ஃப்ளோ அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த ஃப்ளோ வெப்சைட்டுக்குள்ளே வந்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிரியேட் வித் ஃப்ளோ அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களோட ஜிமெயில் கொடுத்து லாகின் பண்ண சொல்லும். லாகின் பண்ணதுக்கப்புறம் கீழே ப்ளஸ் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி லாகின் பண்ணேன்னா நான் கேட்கல, அது நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டு வீடியோ அப்படின்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ரேம்ஸ் டு வீடியோ அப்படின்னு ஒன்று இருக்கும், செகண்ட் ஆப்ஷனாக இருக்கும். அதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்களா தெரியும் டெக்ஸ்ட் டு வீடியோ அப்படின்னு இங்கே இருக்க பார்த்தீங்களா, இது வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஃப்ரேம்ஸ் டு வீடியோ அதை வந்து மாற்றிக்கோங்க. இப்போ கீழே இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஜென்ரேட் பண்ண இமேஜ் வந்து இதில் ஆட் பண்ணணும். ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அப்லோடு கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஜெமினி ஏஐயில் வந்து ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணீங்க பார்த்தீங்களா, அந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக உங்களுக்கு எந்த வேணும் கரெக்டாக செலக்ட் பண்ணி வச்சுட்டு கிராப் அண்ட் சேவ் அப்படி கொடுத்துருங்க. அது கொடுத்தீங்கன்னா இமேஜ் வந்து அப்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராம்ப்ட் பேஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு இடம் இருக்கும். ப்ராம்ப்ட் டைப் பண்ணுற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து நம்மளோட வீடியோ ப்ராம்ப்ட் வந்து இதில் நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். இந்த ப்ராம்ப்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் போட்டிருக்கோம், அதை வந்து காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, தேங்க்யூ. இந்த ப்ராம்ப்ட் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை உங்களால் சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மாற்றினா இப்போ இந்த ப்ராம்ப்ட்டை நீங்கள் அப்படியே போட்டுருங்க, இதே யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அதை கொடுத்தோன்னே இந்த ஒயிட் கலர் பாக்ஸை கொடுத்தோன்னே அப்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, உங்களுக்கு இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் ஒன்று. இப்போ நீங்கள் இது எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது பார்த்திங்கன்னா ப்ராம்ப்ட்டை போட்டு நீங்கள் அப்லோட் கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த ஃப்ரேம்ஸ் டு வீடியோக்கு ஆப்போசிட் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, VO 3.1 ஃபாஸ்ட், அது பக்கத்தில் இன்ட்டு 1 அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இன்ட்டு 1 வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா எனக்கு தெரியும் உங்களுக்கு வந்து ஒரே ஒரு வீடியோ அவுட்புட் வேணுமா 2 வீடியோ அவுட்புட் வேணுமா கேட்கும். அது இப்போ நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா அவுட்புட்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து எத்தனை அவுட்புட் நீங்கள் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ ஒரே ஒரு அவுட்புட் ஒன்று போகுதுன்னா நீங்கள் ஒரு வீடியோ கொடுத்துக்கலாம், 2 வேணால் 2 கொடுத்துக்கலாம். ஓகேவா, நான் இது 2 கொடுத்துருக்கேன். நான் இப்போ 2 கொடுத்தனால பார்த்தீங்கன்னா 2 வீடியோ ஜென்ரேட் ஆகும். ஒரே ஒரு ப்ராம்ப்ட் தான் போடுவோம், நம்ம 2 வீடியோ நம்ம ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா, புரிஞ்சுதுங்களா. ஓகே, இப்போ ஃபஸ்ட் வீடியோ ப்ளே பண்ணலாமா. ஃபஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்துருக்கு. இப்போ செகண்ட் வீடியோ அதே மாதிரி ப்ளே பண்ணி பார்க்கலாம். நம்ம இப்போ செகண்ட் வீடியோ எப்படி பார்க்கலாமா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 2 வீடியோமே சூப்பராக வந்திருக்கு. இதில் உங்களுக்கு எந்த வீடியோ பிடிச்சிருக்கோ அந்த வீடியோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் 2 வீடியோ டவுன்லோட் பண்ணிக்கிறேன். நான்
இப்போ மேலே வீடியோ வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஒரு டைம் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து மேலே வந்து டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் காமிக்கும். அது வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஒரிஜினல் சைஸ் 720p அப்படின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வீடியோ வந்து கேலரியில் சேவ் ஆகிடும். ஓகேவா? அதே மாதிரி செகண்ட் வீடியோ சேவ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு இப்போ. ஓகே, ஃபஸ்ட் வீடியோ சேவ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ அவங்க செகண்ட் வீடியோ எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ செகண்ட் வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு மேலே அதே மாதிரி தான் சேவ் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா? அந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஒரிஜினல் சைஸ் 720p அப்படி கிளிக் பண்ணிங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக இதுவும் டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும் நமக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜெமினியில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் ஆட் பண்ணி ஒரு ப்ராம்ப்ட் போட்டு நம்ம ஜென்ரேட் பண்ணோம். அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஆங்கிளில் வந்து எடிட் பண்ணி முடிச்சிட்டோம் நம்ம. இப்போ நம்ம ஃபஸ்ட் இமேஜ் கிரியேட் பண்ண மாதிரியே இன்னொரு இமேஜ் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இது வேறு ஆங்கிள் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, இதை வந்து நான் சேவ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட் இமேஜ் எப்படி சேவ் பண்ணோம் அதே மாதிரி இதையும் சேவ் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் அதே ஸ்டெப் நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த இமேஜை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் இந்த ஃப்ளோ வெப்சைட்டுக்கு நம்ம வந்திருக்கோம். ஓகே, இப்போ மறுபடியும் நம்ம இந்த இமேஜ் வந்து அப்லோட் பண்ணுறோம். ஃப்ரேம்ஸ் டு வீடியோ செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ கீழே ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அப்லோட் கொடுக்குறோம். நம்ம அப்லோட் கொடுத்தோன்னே இப்போ நம்ம செகண்டாக கிரியேட் பண்ண பார்த்தீங்களா, அந்த இமேஜ் வந்து நம்ம அப்லோட் பண்ணுறோம். எல்லாமே கரெக்டாக நம்ம க்ராப் பண்ணி வச்சதுக்கப்புறம் க்ராப் அண்ட் சேவ் அப்படின்றது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இது எதுக்கு நம்ம க்ராப் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த லோகோ வந்து கிரியேட் தெரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம பண்ணுறோம். ஓகேவா? உங்களுக்கு எந்த இடத்துல எது வரைக்கும் நமக்கு வேணும் அப்படின்னு பார்த்துட்டு நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த ஃப்ரேம் வரைக்கும் நமக்கு வேணும், அதனால கரெக்டாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு க்ராப் அண்ட் சேவ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கீழே அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜ் வந்து அப்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம வீடியோட ப்ராம்ப்ட்டை நம்ம பேஸ்ட் பண்ணணும். ஓகே தானே? ஓகே, இப்போ அந்த வீடியோ ப்ராம்ப்ட் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதில் பேஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா போதும், நம்மளோட வீடியோ வந்து ஜென்ரேட் ஆகி வந்துடும். ஓகே, இப்போ வந்து நம்ம இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆகி வந்துச்சு. வீடியோ வந்து கிடச்சிச்சு பார்த்தீங்களா? இமேஜ் வந்து வீடியோ ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாமா? ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம 2 வீடியோவும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நம்ம இப்போ ஃபஸ்ட் வீடியோ சேவ் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, இப்போ நீங்கள் 2 வீடியோவும் சேவ் பண்ணவில்லை, உங்களுக்கு எந்த வீடியோ பிடிச்சிக்கோ அதை மட்டும் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். நான் எடிட் பண்ணுறதுக்கு நான் 2 வீடியோமே நான் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன் நான். ஓகே, நம்ம 2 வீடியோமே சேவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ CapCut அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நம்ம எல்லா வீடியோவும் மெர்ஜ் பண்ணி நம்ம எப்படி எடிட் பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ உங்கள்கிட்ட இருக்க CapCut அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூ வீடியோ அப்படின்றது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃப்ளோ வெப்சைட்லேருந்து நம்ம வீடியோ கிரியேட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா, 4 வீடியோ கிரியேட் பண்ணோம்ல, நீங்கள் எத்தனை வீடியோ கிரியேட் பண்ணிங்கன்னா எல்லா வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு ஹெச்டின்றது பார்த்தீங்கன்னா கீழே ஹெச்டி செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா போதும், எல்லா வீடியோவுமே CapCut அப்ளிகேஷன் இம்போர்ட் ஆகிரும். ஓகேவா? இப்போ இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வீடியோ லாஸ்ட்டுக்கு வாங்க. இப்போ எண்டு ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் மார்க் ஒன்று இருக்கும், CapCut லோகோ இருக்கும். அது வந்து எப்படி டெலிட் பண்ணால் சும்மா செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆயிரும். ஓகேவா? இப்போ வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ எல்லா வீடியோலாம் பார்த்தீங்கன்னா வாட்டர் மார்க் இருக்கும் VEO அப்படின்னு, அதுக்கு என்ன பண்ண போகிறோம், அதை ரிமூவ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே, வீடியோ ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு கிளிப்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கிளிப்பை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ண போனீங்கன்னா, இப்போ அந்த சிம்பிளாக வந்து அந்த வீடியோ மட்டும் லைட்டாக ஜூம் பண்ணி வச்சிங்கன்னா போதும், அந்த வாட்டர் மார்க் வந்து ரிமூவ் ஆயிரும். ஓகேவா? ஓகே, இப்போ நான் ரிமூவ் பண்ண பார்த்தீங்களா, அந்த மாதிரி எல்லா கிளிப்புக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கிளிப்புக்கு அதே மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம இதுலேயே VEOன்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக ஜூம் பண்ணி வச்சிங்கன்னா அது மட்டும் வாட்டர் மார்க் வந்து ரிமூவ் ஆயிரும். ஓகே, இதே மாதிரி எல்லா கிளிப்புக்கும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா தெரியும், உங்கள் வாட்டர் மார்க் வந்து ரிமூவ் ஆயிரும். ஓகேவா? ஓகே, இப்போ இதுலேயும் நம்ம எல்லா கிளிப்புக்குமே நம்ம ஜூம் பண்ணி வச்சாச்சு, எல்லா கிளிப்புமே வாட்டர் மார்க் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஆடியோ ஆட் பண்ணலாம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா சவுண்ட்ஸ் அப்படின்றது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஃபைல் மேனேஜர் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு டிவைஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு எந்த சாங் ஆட் பண்ண போகிறீங்க அந்த சாங் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு சிம்பிளி ஆட் கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த சாங் வந்து இதில் இம்போர்ட் ஆயிரும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் சும்மா வந்து உங்களுக்கு ஒரு சாங் வந்து ஆட் பண்ணி காமிக்கிறேன் நான். ஓகே, இப்போ கிளிக் பண்ணிவிட்டு நான் ஆடை கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ இந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, சாங்கில் தேவையில்லாத பாட்டு எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து ரிமூவ் பண்ணணும். இப்போ சாங்கை செலக்ட் பண்ணிவிட்டு வீடியோ எண்டு வரைக்கும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஸ்ப்ளிட்டு கொடுத்தீங்கன்னா ரெண்டாக கட் ஆயிரும், அதுக்கப்புறம் டெலிட் பண்ணிடுங்க தேவையில்லாத பாட்டை. ஓகேவா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு, இந்த வீடியோ வந்து ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா. இப்போ மேலே எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே கேஸ், நம்ம பார்த்தீங்கன்னா வீடியோ எண்டு கொண்டு வந்து வீடியோ பிடிச்சி நம்ம வந்து லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா டெய்லி எடிட்டிங் கண்டென்ட் புதுசாக போட்டுருக்கோம். மிஸ் ஆகாம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கேஸ், இதே மாதிரி வேறு ஒரு நல்ல எடிட்டிங் கண்டென்ட் சந்தி அண்ட் தென் த வைஸ்.